அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆளுமைய பத்தி தான் ரொம்ப விரிவா அலச போறோம். சிபி ராதாகிருஷ்ணன். இவரோட முழுமையான வரலாற்ற, குறிப்பா அவர் இந்தியாவின் துணை ஜனாதிபதியா உயர்ந்த அந்த பயணத்தை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நாட்டோட இவ்ளோ பெரிய உயரிய பதவியில இருக்கிறவரோட வாழ்க்கைய புரட்டி பார்க்கறது கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தானே. சரி வாங்க, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சுருக்கமான வரைபடம் இதோ. முதல்ல தலைவரோட அறிமுகம், அப்புறம் அவரோட இளமை காலம் மற்றும் பின்னணி, அதுக்கடுத்து அவர் எப்படி அரசியலுக்குள்ள நுழைஞ்சார், அவரோட முக்கிய அரசியல் மைல்கற்கள் என்னென்ன, கடைசியா அவர் எப்படி இந்த உயரிய பதவியை அடைந்தார் அப்படிங்கறதெல்லாம் வரிசையா பார்க்க போறோம். முதல் பகுதி, தலைவரின் அறிமுகம். சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ நம்ம இந்தியாவின் துணை ஜனாதிபதியா பொறுப்பு வைக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், இந்த பதவி அப்படிங்கிறது வெறும் ஒரு அரசியல் அந்தஸ்து மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தேசத்தோட நம்பிக்கை, அதுக்கப்புறம் மாபெரும் பொறுப்புகளோட அடையாளம். நாட்டோட இரண்டாவது உயரிய பொறுப்புல இருக்கிற இவரோட பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கம். இரண்டாம் பகுதி, இளமை காலம் மற்றும் பின்னணி. துணை ஜனாதிபதி பதவிக்கான இந்த பயணம் நிஜமாவே எங்க எப்படி தொடங்குச்சு யோசிச்சு பாருங்க. யாருமே எடுத்த உடனே நேரடியா பெரிய பதவிகளுக்கு போயிட முடியாது இல்லையா? அவரோட இளவை பருவம், அவர் வளர்ந்த சூழல், இதெல்லாம் அவரோட எதிர்கால அரசியல் வாழ்வுக்கு எப்படி அடித்தளம் அமைச்சது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. இதுதான் அவரோட மாபெரும் அரசியல் பயணத்துக்கான திறவுகோல்னே சொல்லலாம். மூன்றாம் பகுதி, அரசியலில் நுழைதல். அவரோட அரசியல் வளர்ச்சிய இந்த தொடர்ச்சியான பயணம் நமக்கு ரொம்ப தெளிவாவே காட்டுது. முதல்ல அவரோட வேர்கள், அதாவது ஆரம்ப காலம். ரெண்டாவதா மக்களோட நேரடியா களத்தில் இறங்கி வேலை செஞ்ச அந்த அடிமட்ட அளவிலான அரசியல் நுழைவு காலம். எந்த ஒரு பெரிய அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண சூழல்ல இருந்து வந்து படிப்படியா மக்களோட நம்பிக்கையை பெற்று இன்னைக்கு அவர் வகிக்கிற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தற்போதைய காலம், அதாவது துணை ஜனாதிபதி பதவி. இந்த தொடர்ச்சியான பயணம் கண்டிப்பா அவரோட கடுமையான உழைப்பை நமக்கு தெளிவா காட்டுது. நான்காம் பகுதி, முக்கிய அரசியல் மைல்கற்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரோட அடிமட்ட தோற்றம், அதாவது உள்ளூர் அளவிலான அரசியல் பணிகள். இன்னொரு பக்கம் இப்போ அவர் சுமந்துகிட்டு இருக்கிற மாபெரும் தேசிய கடமைகள். உள்ளூர் மக்களோட அன்றாட பிரச்சனைகளை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தீர்வு காண்றதுக்கும் ஒட்டுமொத்த தேசத்துக்கான கொள்கைகளை வழிநடத்துறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஆனா அந்த அடிமட்ட அளவிலான களப்பணிகளும் அங்க கிடைச்ச அனுபவங்களும் தான் இவ்ளோ பெரிய தேசிய பொறுப்பை சிறப்பா கையாளுறதுக்கான பக்குவத்தை அவருக்கு கொடுத்துருக்கு. இங்கேதான் நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். இந்த உள்ளூர் மைல்கற்கள் எப்படி தேசிய அளவிலான ஒரு பெரிய அங்கீகாரத்துக்கு வழிவகுத்துச்சு? அடிமட்ட அளவுல போட்ட அந்த உழைப்பும் மக்களோட இருந்த அந்த நெருக்கமான தொடர்பும் எப்படி ஒரு தேசத்தோட மாபெரும் பொறுப்பா மாறுச்சு? கண்டிப்பா அந்த மாற்றமெல்லாம் ஒரே ராத்திரியில நடந்துடல. இது பல வருஷங்களா தொடர்ந்து செஞ்ச அரசியல் நகர்களோட ஒரு விளைவு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இறுதிப் பகுதி, உயரிய பதவியை அடைதல். அவரோட நெடிய அரசியல் பயணத்தோட உச்சகட்டம் என்னன்னா, அதுதான் இந்தியாவின் துணை ஜனாதிபதி பதவி. அடிமட்டத்துல சாதாரணமா தொடங்கி படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு ஒரு தேசத்தோட இரண்டாவது மிக உயர்ந்த பதவியில் அவர் அமர்ந்திருக்காரு. அவரோட நீண்ட நெடிய பொது வாழ்க்கைக்கும் அவர் செஞ்ச தொடர்ச்சியான மக்கள் பணிக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா தான் இந்த மகத்தான பொறுப்பு அமைஞ்சிருக்கு. இப்போ கடைசியா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் அவங்களோட இந்த பயணம் தற்போதைய தேசிய அரசியலோட நிலைய பத்தி நமக்கு என்ன சொல்லுது? அடிமட்டத்திலிருந்து துணை ஜனாதிபதி பதவி வரையிலான அவரோட இந்த வளர்ச்சி இன்றைய அரசியல் களத்துல பொறுமை, மக்கள் தொடர்பு, அப்புறம் தொடர்ச்சியான உழைப்பு, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நாம அலசின இந்த தகவல்களை நிறைவு செய்றேன். இது இன்னும் பல அரசியல் ஆளுமைகளோட வரலாற்றை தேடி படிக்க உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கணும் நான் உறுதியா நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.